Good morning students. Now you have science class. All of you take your science book. Today we are going to see remaining part of the lesson 1, reproduction and modification in plants. Topic name asexual reproduction. A means absence of sexual. We saw that plants reproduce not only from seeds but by other process as well. அதாவது பிளான்ட்ஸ் வந்து சீட்ஸில் இருந்து மட்டும் ப்ரொடியூஸ் ஆகாது, பிளான்ட்ஸோட அதர்ஸ் பார்ட்ஸான ரூட், ஸ்டெம், லீஃப் அந்த பார்ட் மூலமாகவும் நியூ ஜென்ரேஷனான என்டையர் பிளான்ட்டையும் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். The production of new plants without the involvement of pollination and fertilization is known as asexual reproduction. That means without the involvement of pollination and fertilization. அதாவது asexual reproductionல எந்த ரெண்டு ப்ராசஸ் இன்வால்வ் ஆகாதுன்னா pollination and fertilization. The production of new plants without the involvement of pollination and fertilization is known as asexual reproduction. Let us study the types of asexual reproduction. First, vegetative propagation. Vegetative propagation means தமிழில் உடல இனப்பெருக்கம், அதாவது ரூட்டு, ஸ்டெம்மு மூலமாக என்டையர் பிளான்ட்டை உருவாக்குறது. நம்ம சீட் மூலமாக தான் பிளான்ட்டை உருவாக்க முடியும்னு படிச்சிருக்கோம். ஆனால் இதில் ரூட்டு, ஸ்டெம்மை வச்சு நியூ ஜென்ரேஷன் அடுத்த பிளான்ட்டை உருவாக்குறதுக்கு பேர் தான் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். அப்படின்னா ப்ராபகேஷன்னா உற்பத்தி, வெஜிடேட்டிவ்ஸ்னால் உடல் வழியாக, அப்போ உடல இனப்பெருக்கம் அப்படின்னு இருப்பான். In potato, shoot arise from ice. Look at the picture. This is a potato. Potato shoot arise from the ice. Ice means இந்த கண்ணு மாதிரி உள்ள பகுதிக்கு தான் ஐஸ். இதுல இருந்து தான் எது ப்ரொடியூஸ் ஆகும்னா அரைஸ் ஆகும்னா ஷூட், தண்டு பகுதி. Sugar cane and yam also grow like this. Sugar cane means கரும்பு, yam means சேனை கிழங்கு. இது ரெண்டுமே இந்த டைப்ல தான் என்ன செய்யும்னா ப்ராபகேட் ஆகும், உற்பத்தி ஆகும். Vegetative parts of the plants such as root, stem and leaves can help to produce the plants. Underline the sentence. Vegetative parts of the plants such as root, stem and leaves can help to produce the plants. Not only seeds, vegetative parts of root, stem, leaves also produce the new plants. Next, budding. Budding means மொட்டு விடுதல் அப்படின்னு அர்த்தம். பட்டிங்னா மொட்டு விடுதல். When we go to a bakery, we see so many types of cakes and breads. நம்ம பேக்கரிக்கு போனால் பார்க்கலாம், இங்கே நிறைய டைப்பாக என்ன இருக்குது, கேக்ஸ் இருக்கும், பிரெட்ஸ் இருக்கும். These are very soft in nature. These are very soft in nature. பார்க்குறதுக்கு அந்த கேக் எப்படி இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்கு. This is due to the presence of yeast. அதில் ஈஸ்ட்டுங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த கேக்லையும் பிரெட்ஸ்லையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதனால தான் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது கேக்ஸ். சிங்கிள் ஈஸ்ட் அண்டர்கோஸ் ஏசிமெட்ரிக் டிவிஷன். சிமெட்ரி மீன்ஸ் வடிவம் அப்படின்னு அர்த்தம். ஏசிமெட்ரினா ஆப்சன்ஸாக, அதாவது ஒரு ஆப்சன்ஸ் ஆஃப் சிமெட்ரிக் அப்படின்னு. சிமெட்ரிக்னா வடிவம், வடிவம் இல்லாமல் டிவைட் ஆகுது, ஒரு குறிப்பிட்ட வடிவம் இல்லாமல் ஈஸ்ட் என்ன செய்யுதுன்னா டிவைட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இட் ப்ரொடியூசஸ் எ ஸ்மால் ப்ரொட்டுஃபரன்ஸ் விச் கிராஜுவலி க்ரோ அண்ட் டிட்டாச்டு ஃப்ரம் த பேரண்ட் செல். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் பட்டிங். அப்போ நம்ம அந்த ஈஸ்ட் என்ன செய்யுதுன்னா ஏசிமெட்ரிக் கண்டிஷனில் டிவைட் ஆகுது, ஒழுங்கான வடிவம் இல்லாமல் டிவைட் ஆகி ப்ரொட்டுபரன்ஸ் அப்படின்னா ஒரு மொட்டு மாதிரி ஒரு சின்ன அமைப்பை தோற்றுவிக்குது. லுக் அட் த பிக்சர். திஸ் இஸ் ஈஸ்ட். திஸ் இஸ் ஈஸ்ட். ஈஸ்ட் ஹேஸ் வேக்யூல் அண்ட் நியூக்ளியஸ். இந்த நம்ம நம்ம மொட்டு மாதிரி ப்ரொட்டுபரன்ஸ்னால் ஃபஸ்ட்டு ஒரு மொட்டு மாதிரி அமைப்பை தோற்றுவிக்குது. அதை தொடர்ந்து எது டிவைட் ஆகுதுன்னா நியூக்ளியஸ் டிவைட் ஆகுது. நியூக்ளியஸ் டிவைட் ஆனதுக்கப்புறம் ஃபேவரபிள் கண்டிஷன் வர்றப்ப இந்த ஈஸ்ட்லேருந்து என்ன செய்யும்னா தனியாக ஆஃப்ஸ்ப்ரிங்னா அடுத்த ஜென்ரேஷன் தனியாக பிரிஞ்சு என்ன செஞ்சிடும், அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்கிடும். திஸ் இஸ் கால்ட் பட்டிங். நெக்ஸ்ட்டு fragmentation. Fragmentation means
துண்டாதல் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுறது. இன் அ பாண்ட் வி see so many algae. ஆல்கேனா பாசிகள் அப்படின்னு அர்த்தம். நம்ம குளத்தில் பார்க்கும்போது ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஃபுல்லாகவே குளத்தை என்ன செஞ்சுருக்குன்னா ஒரு க்ரீன் கலர் பாசி வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு ஆல்கே. ஸ்பைரோகைரா இஸ் அ filamentous algae. அண்டர்லைன் த சென்டென்ஸ், இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட், filamentous algae. Spirogyra is a filamentous algae. When it matures, the filament divides into pieces. அப்போ ஆல்கே filamentous algae மெச்சூர் ஆகிறப்ப என்ன செய்யும்னா அதோட உடம்பு 2 பீஸாக டிவைட் ஆக ஆரம்பிச்சிடும். ஈச் fragment or piece of a filament will grow into a new plant or individual. அப்படி 2 பீஸாக விழுந்தது தனித்தனியாக என்ன செஞ்சிரும்னா புது ஆல்கேவாக வளர ஆரம்பிச்சிடும். லைக்வைஸ் ஸ்பைரோகைரா produces so many young ones and this process is known as fragmentation. அதாவது துண்டாதல் முறையில் தான் ஸ்பைரோகைரா என்ன செய்யுதுன்னா ப்ராபகேட் பண்ணுது. துண்டாதல்ங்கிறது என்ன அர்த்தம்? ஈஸ்ட் செல் ஸ்பைரோகைரா செல் என்ன செய்யுது, அதோட ஸ்பைரோகைரா இஸ் அ filamentous algae. அதோட உடம்புல வந்து ரெண்டாக என்ன செய்யுதுன்னா ஃபஸ்ட்டு அது உடம்பே ரெண்டாக துண்டாக்கிக்கிறது. அப்போ அந்த பீஸ்லேருந்து என்ன செய்யும், அந்த துண்டான பீஸ்லேருந்து அடுத்த 2 ஸ்பைரோகைரா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இந்த மெத்தடுக்கு பேர் ஃப்ராக்மெண்டேஷன். நெக்ஸ்ட்டு ஸ்போர் ஃபார்மேஷன். ஸ்கேர்சிட்டி ஆஃப் வாட்டர், ஹை டெம்பரேச்சர், நியூட்ரியன் டிஃபிஷியன்சி இன் சாயில் எக்ஸெட்ரா ஆர் அன்ஃபேவரபிள் கண்டிஷன். ஸ்கேர்சிட்டி ஆஃப் வாட்டர்னா, ஸ்கேர்சிட்டினா பற்றாக்குறை, தண்ணி வாட்டர் இல்லாமல் போகிறது. ஹை டெம்பரேச்சர் அதிக வெப்பநிலையில் இருக்கிறது. நியூட்ரியன் டிஃபிஷியன்சி போதுமான சாப்பாடு இல்லாமல் இருக்கிறது. இன் சாயில், அதாவது சாயிலுக்கு தேவையான நியூட்ரிஷன் இல்லாமல் சாயில் இருக்கிற கண்டிஷன். இந்த 3 கண்டிஷனுக்கு பேர் என்னதுன்னா அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ். டூரிங் திஸ் கண்டிஷன் நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் லைக் ஆல்கே, ஃபங்கை, மாஸ் அண்ட் ஃபர்ன்ஸ் ப்ரொடியூஸ் ஸ்போர். அப்போ இந்த போர்ஸ்னால் சின்ன சின்ன செல்கள் மாதிரி தோற்றுவிக்குது. இந்த அன்ஃபேவரபிள் கண்டிஷன் அப்போ என்ன செய்யுது, எந்தெந்த ஸ்பீசிஸ் ஆல்கே, ஃபங்கை, மாஸ் அண்ட் ஃபர்ன்ஸ் ப்ரொடியூஸ் ஸ்போர்ஸ். இப்போ சின்ன சின்ன மொட்டுகள் மாதிரி ஒரு இதை தோற்றுவிக்குது. they germinate into new plants when favorable condition return. திருப்பி இந்த எப்படி நியூ பிளான்ட்டாக வளரும்னா அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் ஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணியது. ஃபேவரபிள் கண்டிஷன்னா என்ன அர்த்தம்? லோ டெம்பரேச்சர், நியூட்ரிஷன், அதாவது நியூட்ரிஷன் சாயிலுக்கு கிடைக்கிறப்ப, ரெயின் வாட்டர், மழை தண்ணி விழுகிறப்ப என்ன செய்யுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்போர்ஸ் என்ன செய்யுது, நியூ பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிடுது. திஸ் மெத்தட் இஸ் கால்ட் ஸ்போர் ஃபார்மேஷன். நெக்ஸ்ட்டு மாடிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட் பார்ட்ஸ். கம்பேர் த given plants and discuss with your teacher. Look at the first picture. Compare the picture. First one carrot plant, next grass. First carrot plant, next picture grass. Next page number 64. Onion and potato. First picture carrot and grass. Second picture onion and potato. Now enter the lesson. Carefully remove a fresh carrot plant from the soil and absorb it. அதாவது கேர்ஃபுல்லாக ஒரு கேரட் பிளான்ட்டை சாயிலிருந்து எடுத்து அப்சர்வ் பண்ணி பாருங்கள். லுக் அட் த பார்ட் வி யூஸ்வலி கன்சியூமர்ஸ் கேரட் வெஜிடபிள்ஸ். அதாவது நம்ம அந்த பார்ட்டை பார்க்கும்போது நம்மளுக்கு கேரட்டுங்கிறது நம்மளுக்கு வெஜிடபிள் அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். இட் இஸ் நாட் அ அன்ரிப் ரூட் பட் த டேப் ரூட் ஆஃப் த கேரட் பிளான்ட். கேரட் வந்து அந்த பிளான்ட்டோட வெஜிடபிள் கிடையாது. டேப் ரூட்னா ஆணிவேர். டேப் ரூட்டுங்கிறது ஆணிவேர் அப்படின்னு அர்த்தம் தமிழில். கேரட் வந்து அந்த பிளான்ட்டோட டேப் ரூட்டாக இருக்குது. ஆணிவேரை தான் நம்ம என்ன செய்கிறோம்னா ஈட் பண்ணுறோம். வி கேன் see that the tap root of carrot is swollen. swollenனா பருத்து காணப்படுது. அந்த அடிப்பகுதி என்ன செய்யுதுன்னா கொஞ்சம் பருத்து ப்ராடாக இருக்குது கேரட்டோட டேப் ரூட். ஏன்னா டேப் ரூட்டில் என்ன செய்யுது, அது கேரட் பிளான்ட் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்குது. அதனால தான் அது ஸ்வாலனாக இருக்குது. இன் த கேஸ் ஆஃப் த கேரட் பிளான்ட் the tap root has a different characteristics than the usual plant.
அதாவது கேரட் பிளான்ட்டில் டேப் ரூட் வந்து நார்மலாக உள்ள பிளான்ட்டை காட்டிலும் வித்தியாசமாக இருக்குது. நார்மலி ஈச் பிளான்ட் ஆர்கன் originally evolves to meet certain needs for the plant. அதாவது ஒவ்வொரு பிளான்ட்டும் தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காண்டி என்ன செய்யுதுன்னா புதுசாக தோற்றங்களை உருவாக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ரூட் எவால்வ்ஸ் primarily to anchor the plants and also absorb water and minerals nutrition from the soil. ரூட் எதுக்கு உருவாயிருக்குன்னா, எவால்வ்னா எதுக்கு உருவாயிருக்கு, பிளான்ட்டில் ரூட் எதுக்கு ப்ரொடியூஸ் ஆகிருக்குன்னா, root evolves primarily to anchor the plant and also to absorb water and minerals. ரூட் உருவானது வாட்டரையும் மினரல்ஸையும் சாயிலில் அப்சர்வ் பண்ணி அந்த பிளான்ட்டை அதாவது பிளான்ட் வந்து பிளான்ட்டோட ரூட்டு மண்ணில் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், ஸ்ட்ராங்காக பிளான்ட் இருக்க முடியும். அப்போ ரூட் பார்ட் எதுக்கு இருக்குன்னா அந்த பிளான்ட்டை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் சாயிலில் உள்ள நியூட்ரியன்ஸையும் மினரல்ஸையும் அப்சர்வ் பண்ணுறதுக்கு அந்த பிளான்ட்டுக்கு ரூட் இருக்குது. நெக்ஸ்ட்டு, leaves are adapted to optimize photosynthesis. Leaves are adapted to optimize photosynthesis. Leaves எதுக்காக பிளான்ட்ஸுக்கு இருக்குன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பண்ணால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், பிளான்ட்டு அதை ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியும். ப்ராசஸ் மூலமாக ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணாதான் அந்த பிளான்ட் என்ன செய்யும், வாழ முடியும். Stems evolve to reach out to sunlight and also to conduct water from root to leaves. ஸ்டெம் ஒரு பிளான்ட்டுக்கு எதுக்காக இருக்குன்னா ரூட்லேருந்து வாட்டரை லீவ்ஸ் பார்ட் வரைக்கும் கடத்திட்டு போகிறதுக்கு, கண்டக்ட்னா கடத்தி கொண்டுட்டு போகிறதுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு, ஹவவர் இன் சர்டைன் பிளான்ட் ஸ்பீசிஸ் ஸ்பெசிஃபிக் பார்ட்ஸ் ஹேவ் எவால்வ்டு ஃபர்தர் இன் அன்யூஸ்வல் அண்ட் சர்ப்ரைசிங் வேஸ் டு மீட் சர்டைன் அதர் ஸ்பெசிஃபிக் நீட்ஸ். சில பிளான்ட்ஸில் சில ஸ்பெஷலான பார்ட் இருக்குது. எதுக்குன்னா ஒரு ஸ்பெஷலான ஃபங்க்ஷனை ஸ்பெஷலான தேவைகளை நிறைவேற்றுறதுக்காண்டி சில பிளான்ட்ஸில் சில ஸ்பெஷலான பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு, இன் சம் பிளான்ட்ஸ் ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் சேஞ்ச் தர் ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் டு பெர்ஃபார்ம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் லைக் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட், மெக்கானிக்கல் சப்போர்ட், ப்ரொடக்ஷன் அண்ட் அதர் வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ். திஸ் இஸ் நோன் அஸ் மாடிஃபிகேஷன். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். சில பிளான்ஸில் சில ஃபங்க்ஷன், அதாவது ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷனை பண்ணுறதுக்காண்டி பிளான்ட்டோட ஸ்ட்ரக்சர் மாடிஃபை ஆகிருக்கு. அது என்னென்ன ஃபங்க்ஷன்னா, ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட், அதாவது நியூட்ரிஷனை ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, மெக்கானிக்கல் சப்போர்ட் அந்த மரத்தை தாங்கிறதுக்காண்டி, ப்ரொடக்ஷன் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு, அண்ட் வைட்டல் ஃபங்க்ஷன்னா நிறைய முக்கியமான பணிகளை பண்ணுறதுக்கு. திஸ் இஸ் நோன் அஸ் மாடிஃபிகேஷன். நெக்ஸ்ட், what appear as the leaf of cacti are actually their stem, and what appear as spine on them are actually leaf. அதாவது கேக்டஸ் பிளான்ட், கேக்டைங்கிறது சப்பாத்தி கல்லி பிளான்ட்ஸில் லீஃப், அதாவது பச்சை கலரில் அந்த க்ரீன் கலரில் இருக்கிற பார்ட்டு தான் ஸ்டெம்மு. அந்த அதில் முள்ளாக ஸ்பைனுங்கிறது முட்கள் மாதிரி நம்மளுக்கு தெரிகிறது தான் லீஃபு. கேக்டைங்கிறது சப்பாத்தி கல்லி பிளான்ட். சப்பாத்தி கல்லியில் நம்மளுக்கு லீஃப் மாதிரி அந்த க்ரீன் கலரில் தெரிகிற பார்ட் வந்து அந்த பிளான்ட்டோட ஸ்டெம்மு. ஸ்பைன்னா முள்ளு மாதிரி தெரிகிற பார்ட், அதில் அந்த கேக்டை பிளான்ட்டில் முள்ளாக ஒரு பகுதி இருக்கும், அது லீஃப் அதாவது ஸ்டெம் மேலே இருக்கும். ஸ்டெம்ங்கிறது க்ரீன் கலரில் இருக்கிறதுனால நம்ம லீஃப்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஸ்பைன் முட்கள் மாதிரி இருக்கிற பகுதி தான் லீஃப். இட்ஸ் லீவ்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்டு ஸ்பைன். அதில் லீவ்ஸ் இலைகள் தான் எதாக மாறி இருக்குன்னா ஸ்பைன்ஸ், முட்களாக மாறி இருக்குது அந்த பிளான்ட்ஸில். அண்ட் அடாப்டேஷன் டு ரெடியூஸ் டிரான்ஸ்பிரேஷன். ஏன் வந்து லீஃபு ஸ்பைன் முட்களாக மாறி இருக்குன்னா டிரான்ஸ்பிரேஷன், நீராவி போக்கு, அதாவது லீஃபுங்கிறது அந்த ஸ்டெம் பார்ட், க்ரீன் கலரில் இருக்கிற பார்ட்டை தான் நம்ம என்ன செய்கிறோம், ஆனால் ஆக்சுவலி தட் இஸ் ஸ்டெம் பார்ட். அந்த ஸ்டெம் பார்ட் வழியாக நிறைய வாட்டர் வந்து லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி தான் என்ன செய்யுது, லீஃப் வந்து ஸ்பைனாக மாறி இருக்குது இந்த பிளான்ட்டில். ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் பெர்ஃபார்ம்டு பை த ஸ்டெம் பார்ட் ஆஃப் த பிளான்ட். Photosynthesis is performed by the stem part of the plants. Underline the sentence. Photosynthesis is performed by the stem part of the plant.
அப்போ அந்த கேக்டை பிளான்ட்டில் ஃபோட்டோசிந்தசிஸ் எங்கே நடக்கும்? ஸ்டெம் பார்ட்டில் தான் நடக்குது. மற்ற பிளான்ட்டில் எங்கே நடக்குது ஃபோட்டோசிந்தசிஸ்? லீஃபில். ஆனால் சப்பாத்தி கல்லியில் மட்டும், கேக்டஸ் பிளான்ட்டில் மட்டும் ஸ்டெம் பார்ட்டில் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. In this section, let us study about the modification of root, stem and leaves. Next topic, modification of root. அப்படின்னா வேரில் மாற்றுருக்கள் அப்படின்னு அர்த்தம். மாடிஃபிகேஷன்னா மாற்றுருக்கள். Roots for storage. Look at radish, turnip, beetroot and carrot. They all grow under the soil. அதாவது ரேடிஸ், டர்னிப், பீட்ரூட் இந்த பிளான்ட்டை நம்ம பார்க்கும்போது அது எதுக்கு கீழே தான் இருக்குது? அண்டர் த சாயில், மண்ணுக்கு கீழே தான் வளருது. as soon as you pluck it from the ground, if you wash them gently, you will notice small roots tackling from the surface. இப்போ ஒரு ரேடிஸ் பிளான்ட் எடுத்து நம்ம என்ன செய்கிறோம்? ப்ளக்னா அதை நம்ம பறித்து பார்க்குறப்ப என்ன செய்யுது? நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பார்க்குறப்ப சின்ன ஸ்மால் ரூட்டாக ரேடிஸ் பிளான்ட்டில் சின்ன சின்ன ரூட்ஸ் தான் மேலே தெரியும். ஆல் தீஸ் வெஜிடபிள்ஸ் ஆர் இன் ஃபேக்ட் ரூட்ஸ் ஆஃப் த பிளான்ட். இப்போ மேக்ஸிமம் அதாவது இந்த எல்லா வெஜிடபிள்ஸ்லையும் மேலே சின்ன சின்ன ரூட்ஸ் மாதிரி தெரியும். ரேடிஸ், டர்னிப், பீட்ரூட் இந்த பிளான்ட்டில் மட்டும். இன்ஸ்டெட் ஆஃப் தின் ஸ்லண்டர் ரூட்ஸ் தே ஹாவ் பிகம் எ பிளேஸ் டு ஸ்டோர் ஃபுட் ப்ரொடியூஸ்டு பை தெம். அப்போ ரூட் வந்து நம்ம சின்னதாக இருக்குன்னு தான் படிச்சிருக்கோம். ஆனால் இங்கே வந்து ரூட் ஏன் பெருசாக இருக்குன்னா இங்கே என்ன இருக்குது? இந்த இடத்துல ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால தான் இந்த ரூட் வந்து நம்மளுக்கு பெருசாக தெரியுது. ஹென்ஸ் தே ஆர் திக் அண்ட் ஸ்வாலன். அதனால தான் ரூட் எப்படி இருக்குது? திக்காகவும், ஸ்வாலன்னா பருத்தும் காணப்படுது. ஒன் கேன் நோட்டீஸ் தட் த ரூட் ஆஃப் ரேடிஸ் இஸ் இன் த ஷேப் ஆஃப் ஸ்பிண்டில், ஸ்வாலன் இன் த மிடில் அண்ட் டேப்பரிங் அட் போத் எண்ட். அதாவது ரேடிஸோட ரூட்டை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ஸ்பிண்டில்னா கதிர் வடிவத்தில் இருக்கு. ஸ்வாலன் இன் த மிடில், அதாவது மிடில் பகுதி எப்படி இருக்குன்னா, மிடில்னா சென்டரில் உள்ள பார்ட் வந்து பெருசாகவும் இந்த ஓரத்துலையும் எப்படி இருக்குன்னா டேப்பரிங் அட் த போத் எண்ட், குறுகி, அதாவது போக போக என்ன செஞ்சுக்குன்னா குறுகிக்கிட்டே போகும். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிருது? இங்கே இதே மாதிரி ப்ராடாக இருக்கிறதுல போக போக கொஞ்சம் கொஞ்சமாக குறுகிக்கிட்டே போகுது. சச் டைப் ஆஃப் மாடிஃபைட் ரூட்ஸ் ஆர் கால் ஸ்பிண்டில் ஷேப்டு ரூட். இந்த மாதிரி ரூட்டுக்கு என்ன பேர்னா கதிர் வடிவ வேர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸ்பிண்டில் ஷேப்டு ரூட். நெக்ஸ்ட்டு, அட் டைம்ஸ் like in the case of turnip and beetroot, the taproot can accuse a shape of top that is spherical at the base and tapering shortly towards the apex. Apexங்கிறது நுனிப்பகுதியில் எப்போ இருக்குது? குறுகி காணப்படுது. look at the picture. அதாவது நுனிப்பகுதியில் குறுகியும் மேலே எப்படி இருக்குது? ரொம்ப ப்ராடாகவும் இருக்குது. they are called as டாப் ஷேப்டு ரூட். அப்படின்னா பம்பர வடிவ வேர்கள் அப்படின்னு அர்த்தம். பீட்ரூட்டில் ரூட் எப்படிமா இருக்குது பார்க்குறதுக்கு? நம்மளுக்கு மேலே வந்து ப்ராடாகவும், அடிப்பகுதி என்ன செய்யுது? ரொம்ப, அதாவது ரேடிஸில் ப்ராடாக இருக்குது, இருந்தாலும் என்ன செய்யுது? பீட்ரூட்டோட கம்பேர் பண்ணும்போது ஸ்மாராக இருக்குது. ஆனால் பீட்ரூட்டோட டேப் ரூட் எப்படி இருக்குது? ரொம்ப ப்ராடாகவும். நெக்ஸ்ட் என்ன செய்யுதுன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுது? நுனிப்பகுதி ரொம்ப குறுகி இருக்குது. அதனால் இந்த வடிவமான ரூட்டுக்கு டாப் ஷேப்டு ரூட் அப்படின்னா பம்பர வடிவ வேர்கள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு, in case of carrot, the shape is conical, broad at the apex and tapering gradually towards the base, and such modified roots are called conical shaped root. Look at the carrot picture. அதாவது இதில் எப்படி இருக்குன்னா ப்ராடு, அதாவது ரூட் வந்து நுனிப்பகுதியில் ப்ராடாக இருக்குது. அண்ட் டேப்பரிங் கிராஜுவலி டுவர்ட்ஸ் த பேஸ் சச்சஸ், அதாவது கொஞ்சம் போக போக கொஞ்சம் குறுகிக்கிட்டு வருது. ஆனால் என்ன செய்யலை? ரொம்ப குறுகாமல் லைட்டாக இருக்கிறதுனால இந்த ரூட்டுக்கு பேர் கோனிக்கல் ஷேப்டு ரூட். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோனிக்கல் மீன்ஸ் கூம்பு வடிவ வேர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த ரூட்டுக்கு பேர் கூம்பு வடிவ வேர்கள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு, லுக் அட் பேஜ் நம்பர் 65, modification of root. First part, the perform special functions. The root change their size and shapes
அதாவது ஏன் வந்து ரூட் மாடிஃபை ஆகுதுன்னா சில ஸ்பெஷலான ஃபங்க்ஷனை பண்ணுறதுக்கு மட்டும்தான் என்ன செய்யுது ரூட்ஸ் மாடிஃபை ஆகிருக்கு. என்னென்ன ஃபங்க்ஷன் பாரு. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட். ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்னா அதோட ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காண்டி என்ன செய்யுதுன்னா ரூட் மாடிஃபை ஆகுது. எக்ஸாம்பிள் பீட்ரூட். அதாவது ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு மட்டுமே மாடிஃபை ஆகிற பிளான்ட்டுக்கு பேர் பீட்ரூட். நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கல் சப்போர்ட். அதாவது எக்ஸாம்பிள் பேனியன் ட்ரீ. ஆலமரம் பார்த்துருக்கோம். ஆலமரம் வந்து ரொம்ப ப்ராடாக இருக்கும். அதாவது சென்டரில் உள்ள டேப் ரூட் மட்டும் என்ன செய்யாதுன்னா அது என்டையர் பிளான்ட்டையும் தாங்க முடியாது. அதனால தான் பக்கத்தில் என்ன செய்யுதுன்னா இந்த மாதிரி என்ன ஆகுது அட்வென்சியஸ் ரூட்னா பக்கவாட்டு வேர்கள் உருவாகுது. ஏன்னா அப்போ தான் பிளான்ட்டை என்ன செய்ய முடியும்னா நேராக நிற்க வைக்க முடியும். எக்ஸாம்பிள் பேனியன் ட்ரீ மெக்கானிக்கல் சப்போர்ட் தாங்குற தன்மையை கொடுக்கறது. கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச். கேஸஸ்னால் வாயு பரிமாற்றம். CO2 O2வை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி மாடிஃபை ஆகியிருக்க பிளான்ட். எக்ஸாம்பிள் அபிசினியா. நெக்ஸ்ட்டு சக்கிங் ரூட் அப்படின்னா உறிஞ்சு வேர்கள்னு அர்த்தம். கஸ்கியூட்டா. அதாவது கஸ்கியூட்டா பிளான்ட் என்ன செய்யும்னா ஃபுட்டுக்காண்டி சக்கிங் ரூட் வச்சுருக்கும். அந்த ரூட்டை வச்சு என்ன செய்யும்னா எந்த பிளான்ட்டில் அது ஃபுட்டை எடுக்க விரும்புதோ அந்த பிளான்ட்டில் பெனிட்ரேட் ஹோலை போட்டு என்ன செய்யும் அந்த பிளான்ட்லேருந்து அதுக்குடைய ஃபுட்டை எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பிளான்ட் மாடிஃபிகேஷன். மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம். ஸ்டெம் எதுக்காண்டிலாம் மாடிஃபை ஆகிருக்குன்னு பார்ப்போம். ஸ்டெம் மாடிஃபைட் ஃபார் ஸ்டோரிங் ஃபுட் மெட்டீரியல் அண்ட் ஃபார் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். அதாவது ஸ்டெம் எதுக்கு பெரும்பாலும் மாடிஃபை ஆகிருக்குன்னா ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ண ப்ளஸ் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் உடல் வழியாக அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு ஏரியல் மாடிஃபைடு. ஏரியல் மீன்ஸ் தரைக்கு மேலே உள்ள பகுதி, தரை மேல் பகுதி அப்படின்னு அர்த்தம். ஏரியல் மாடிஃபைட்னா தரைக்கு மேலே ஏன் மாறி இருக்குன்னா கேக்டஸ். தரைக்கு மேலே இல்லை பிளான்ட்டுக்கு எக்ஸாம்பிள் கேக்டஸ். நெக்ஸ்ட்டு சப் ஏரியல் மாடிஃபைட். சப் ஏரியல்னா தரையொட்டிய தண்டு அப்படின்னு அர்த்தம். தரையொட்டிய தண்டுக்கு எக்ஸாம்பிள் ஐகோர்னியா கிராசிபஸ். ஃபுல் நேம் ஐகோர்னியா கிராசிபஸ். இந்த பிளான்ட்டை டெரர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து பெங்காலில் இந்த பிளான்ட்டை பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க. பாண்ட்லேயோ ரிவர்லையோ இந்த பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆனோன்னு என்ன செய்யும்னா அந்த குளத்தில் உள்ள என்டையர் ஸ்பீசிஸ் தான் அழிஞ்சு போயிடும். ஏன்னா இது ரொம்ப அடர்த்தி என்ன செய்யும் இந்த பிளான்ட் வளரும். கீழே எந்த ஆக்சிஜனோ எந்த கேஸஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆக முடியாத அளவுக்கு கீழே உள்ள ஸ்பீசிஸ் அப்பெல்லாம் டெத் பண்ணிடும். அதனால தான் இந்த ஐகோர்னியா கிராசிபஸை டெரர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் அப்படின்னா தரைகீழ் தண்டு. ஏரியல் மீன்ஸ் தரைமேல் தண்டு, சப் ஏரியல் தரையொட்டிய தண்டு, அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மீன்ஸ் தரைகீழ் தண்டு. கொலகேஷியா பிளான்ட் சேப்பக்கிழங்கு. கொலகேஷியானா சேப்பக்கிழங்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு modification of leaf. Leaves have changed themselves to adapt to their environment. அதாவது என்விரான்மெண்ட்னா சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்ற மாதிரி பிளான்ஸ் தன்னை மாற்றிக்கிறது, லீஃபை மாற்றிக்கிறது. ஏன்னு பாருங்கள். எக்ஸாம்பிள் ஸ்பைன்ஸ். முட்களாக இருக்குது. ஒப்பன்ஷியா அப்படிங்கிறது சப்பாத்தி கல்லி. சப்பாத்தி கல்லி பிளான்ஸில் அதோட நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது தான் நம்ம லீஃப்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஒப்பன்ஷியானாலும் சப்பாத்தி கல்லி தான், கேக்டஸ்னாலும் சப்பாத்தி கல்லி தான். அந்த க்ரீன் கலரில் இருக்கிற பிளான்ஸ் தான் ஸ்டெம்மு. அந்த முள் மாதிரி இருக்கிற ஸ்பைன் அதுக்கு பேர் தான் லீஃப். ஏன் இந்த பிளான்ட்டில் வந்து லீவ்ஸ் வந்து முட்களாக மாறி இருக்குன்னா டிரான்ஸ்பிரேஷனை தடுக்கிறதுக்கு, நீராவி போக்க தடுக்கிறதுக்காண்டி இந்த பிளான்ட்ஸில் முட்களாக மாறி இருக்கு லீவ்ஸ். நெக்ஸ்ட்டு டென்ட்ரில்ஸ். டென்ட்ரில்ஸ்னால் பற்று கம்பிகள் அர்த்தம். எக்ஸாம்பிள் பைசம் சடைவம். பைசம்ங்கிறது பட்டாணி செடி. பைலோடு அகேஷியா. பைலோடு பிளான்ட் எக்ஸாம்பிள் அகேசியா. நெக்ஸ்ட்டு ட்ராப்ஸ்னால் கொல்லிகள்னு அர்த்தம். அதாவது இந்த நெப்பந்தஸ் தமிழில் இன்செக்டிவோரஸ் பிளான்ஸ். பூச்சிகளை கொண்டு அதிலிருந்து நைட்ரஜனை எடுத்து வளர்கிற பிளான்ஸ். நெப்பந்தஸ், ட்ரோசிரா, யூட்ரிக்ளோரியா இந்த மாதிரி பிளான்ட் எதுக்கு எக்ஸாம்பிள்னா ட்ராப்ஸ்க்கு எக்ஸாம்பிள், கொல்லிகள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கல் சப்போர்ட். பேஜ் நம்பர் 66. மெக்கானிக்கல் சப்போர்ட். லுக் அட் அ பேனியன் ட்ரீ. இட் சீம்ஸ் டு ஹாவ் மெனி ட்ரங்க்னா என்ன அர்த்தம்? விழுதுகளாக இருக்குது அந்த ஆலமரத்தில். சப்போர்ட்டிங் இட். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அந்த மரத்தை சப்போர்ட்டுக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டேப் ரூட்டாக மட்டும் பேனியன் ட்ரீயை தாங்க முடியாது. அந்த மரம் வந்து ரொம்ப ப்ராடாக இருக்கிறதுனால அதுக்கு என்ன வேணும்? பக்கத்தில் சப்போர்ட்டுக்கு ஒரு ரூட் வேணும். அதனால தான் அதுக்கு அந்த ட்ரங்க் அந்த விழுதுகள் வந்து ரூட்டாக மாறி அதை தாங்குது. However,
many of them are actually roots. As the banyan tree is large and huge, it needs supports so that it does not tilt and fall down. சப்போர்ட் இல்லைன்னா பேனியன் ட்ரீ என்ன செஞ்சிடும், கீழே விழுந்துடும். ஏன்னா அது எப்படி இருக்கும், ரொம்ப லார்ஜாகவும் ஹியூஜாகவும் இருக்குது. மெனி பிளான்ஸ் ரெக்யர் சச் அடிஷ்னல் சப்போர்ட். அப்போ இந்த பிளான்ட்டுக்கு அடிஷ்னல் சப்போர்ட்டாக ஏதாவது தேவைப்படுது. சச் பிளான்ஸ் டெவலப் ரூட்ஸ் ஆன் த ஏரியல் பார்ட்ஸ் டு ப்ரொவைட் மெக்கானிக்கல் சப்போர்ட். அப்போ இந்த பேனியன் ட்ரீ என்ன செய்யுதுன்னா, ஏரியல் பார்ட்னா என்ன, ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், தரைக்கு மேலே என்ன செய்யுது, ரூட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த பிளான்ட்டை தாங்க வைக்குது. தீஸ் ரூட்ஸ் grow downward and act as supportive organs. இந்த ரூட் வந்து பேனியன் ட்ரீக்கு எதா இருக்குன்னா சப்போர்ட்டிவ் ஆர்கன்ஸாக இருக்குது. they are 3 types of modified roots for support. 3 வகையான ரூட்ஸ் வந்து பிளான்ட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. என்னென்ன ரூட்ஸ்ன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரூட்ஸ் ப்ராப் ரூட்ஸ் அப்படிங்கிறது தூண் வேர்கள் அப்படின்னு அர்த்தம். ப்ராப் ரூட்ஸ்னால் தூண் வேர்கள். Roots are modified to provide mechanical support as seen in banyan tree. banyan treeக்கு வந்து ரூட் என்னவா இருக்குது, மெக்கானிக்கல் சப்போர்ட்னா தாங்குற ரூட்டாக இருக்குது. These roots grow vertically from the horizontal branches of a tree. இந்த ரூட் எப்படி வளருதுன்னா கீழே செங்குத்தா, அதாவது வெர்டிக்கல்ங்கிறது செங்குத்தா நோக்கி வளருது. ஆனால் பிரான்சஸ்க்கு எப்படி இருக்குன்னா ஹரிசாண்டலாக இருக்குது இந்த ரூட்டு. நெக்ஸ்ட் ரூட் ஸ்லிட் ரூட்ஸ் அப்படின்னா பக்கவாட்டு வேர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸ்லிட் ரூட்ஸ் மீன்ஸ் பக்கவாட்டு வேர்கள். இன் சுகர் கேன் அண்ட் மெய்ஸ் adventitious root arise from the nodes in cluster at the base of the stem. அதாவது சுகர் கேன் பிளான்ட்ல, மெய்ஸ் இந்த பிளான்ட்ஸில் அட்வென்சியஸ் ரூட்டுங்கிறது பக்கவாட்டு வேர்கள் உருவாகுது. எந்த பகுதியிலனா நோட்ஸ். நோட்ஸுங்கிறது இந்த நோடு ரீஜன்னா என்ன அர்த்தம், இந்த அதாவது இந்த பார்ட்டுக்கு பேர் தான் நோட் ரீஜன். இந்த ரெண்டுக்கு இடையில உள்ளது இன்டர் நோட் அப்படின்னு அர்த்தம். திஸ் இஸ் நோட் ரீஜன். திஸ் பார்ட் ஆர் கால்ட் நோட் ரீஜன். திஸ் இஸ் இன்டர் நோட் ரீஜன். இந்த ரெண்டு நோடுக்கு இடையில உள்ள பார்ட் இன்டர் நோட், திஸ் பார்ட் நோட் ரீஜன். These roots are called slit roots when give additional support. அப்போ இந்த இடத்துல ரூட் உருவாக்குதுன்னு பார்த்தா இந்த அட்வென்சியஸ் ரூட் எதுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னா பிளான்ட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கிளைம்பிங் ரூட்ஸ் அப்படின்னா, கிளைம்பிங்னா பற்று வேர்கள், இந்த பற்றி வளர்றது பற்று வேர்கள்னு அர்த்தம். இன் பீட்டல் அண்ட் பிளாக் பெப்பர். பீட்டல்ங்கிறது வெற்றிலை, பிளாக் பெப்பர் மிளகு. நோட்ஸ் ஆர் இன்டர் நோட்ஸ் பியர் ரூட்ஸ் விச் ஹெல்ப் இன் கிளைம்பிங். கிளைம்பிங்னா அது எதுக்கு யூஸ் ஆகுது, அப்படி கொடி மாதிரி படர்றதுக்கு அந்த நோட் ரீஜன் யூஸ் ஆகுது, அதில் வேர் வளர்றதுனால. நெக்ஸ்ட்டு லுக் அட் த டூ யூ நோ பாக்ஸ். A root growing from a location other than the underground, such as from the stem or leaf, is called as adventitious root. Adventitious rootனா இது எங்கே வளரும்னா ஏரியல் பார்ட், அதாவது தரைக்கு மேலே வளருது. அண்ட் நாட் ஃபார் த அண்டர் கிரவுண்ட், அதாவது தரைக்கு கீழே வளராது. அட்வென்சியஸ் ரூட் தரைக்கு மேலே தான் வளரும். இது லீஃப்லையோ ஸ்டெம்லையோ என்ன செய்யலாம், ப்ரொடியூஸ் ஆகலாம். நெக்ஸ்ட்டு breathing roots are respiratory roots. breathing roots means சுவாச வேர்கள் அப்படின்னு அர்த்தம் தமிழில். Abyssinia is a tree which grows in mangroves or swamps. mangroves-னா இந்த தமிழில் கடற்கரையை ஒட்டி வளர்கிற ஏரியாவில் இருக்கும் மேங்க்ரூவ்ஸ் ட்ரீ பார்த்துருப்போம். they have roots which are seen above the ground for the purpose of gaseous exchange. கேஸ்னா CO2 O2வை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி மேங்க்ரூவ்ஸ் அபிசீனியா பிளான்ட் எங்கே இருக்குது, அதாவது அதோட ரூட் வந்து தரைக்கு மேல் பகுதியில் இருக்குது. டயக்ராமில் பார்த்தாலே தெரியும், ரூட் வந்து தரைக்கு மேலே இருக்கு. த ரூட்ஸ் ஆர் எரெக்ட்னா நிமிர்ந்த நிலையில் இருக்கு ரூட். பெக் லைக் ஸ்ட்ரக்சர், குச்சி மாதிரி இருக்கும். வித் நியூமரஸ் ஸ்போர்ஸ் த்ரூ விச் ஏர் சர்க்குலேட்ஸ். அந்த ரூட் வந்து எரெக்டாக இருக்குது, பெக் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. நியூமரஸ்னால் எண்ணற்ற துளைகள் இருக்குது அந்த அந்த ரூட்டில் எண்ணற்ற துளைகள் இருக்குது. எதுக்குன்னா ஏர் சர்க்குலேஷன் நடக்கிறதுக்கு. தீஸ் ரூட்ஸ் ஆர் கால் பிரீத்திங் ரூட்ஸ் ஆர் நிமட்டோஃபோர்ஸ். தீஸ் ரூட்ஸ் ஆர் கால் பிரீத்திங் ரூட்ஸ் ஆர் நிமட்டோஃபோர்ஸ். நிமட்டோஃபோர்ஸ்னாலும் சுவாச வேர்கள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு டூ யூ நோ பாக்ஸ். வாண்டா இஸ் an epiphytic plant. epiphytic மீன்ஸ் தொற்று தாவரம். which grows on trees. அது மரத்து மேலே தான் வளரும் வாண்டா. The velamen tissue present in the epiphytic root
அப்சர்வ் மாய்ஸ்டர் டு பெர்ஃபார்ம் ஃபோட்டோசிந்தசிஸ். அப்போ வாண்டா வந்து ஃபுட்டுக்காண்டி சார்ந்து இருக்காது. அதாவது அந்த பிளான்ட்டை அதாவது அதை வேர் மட்டும் பதிகிறதுக்கு தான் அதை யூஸ் பண்ணிக்குமே தவிர ஃபுட்டை வந்து அதோட எபிஃபைட்டிக் ரூட்டில் வந்து வாண்டா பிளான்ட்டில் எபிஃபைட்டிக் ரூட்டில் வெலாமன் டிஷ்யூ இருக்கும். அது காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி என்ன செய்யுது, ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் ஈடுபடுது. வாண்டா இஸ் அ எபிஃபைட்டிக் பிளான்ட். வாண்டா இஸ் ஆன் எபிஃபைட்டிக் பிளான்ட். வாண்டாங்கிறது ஒரு தொற்று தாவரம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஹாஸ்டோரியல் ரூட்ஸ். ஹாஸ்டோரியல் ரூட்ஸ் மீன்ஸ் உறிஞ்சு வேர்கள் அப்படின்னு அர்த்தம். ஹாஸ்டோரியல் ரூட்ஸ் மீன்ஸ் உறிஞ்சு வேர்கள். Roots may also perform some special functions. Haustoria are sucking roots. அதாவது ரூட்ஸ் வந்து சில ஸ்பெஷல் ஃபங்க்ஷனை பண்ணுறதுக்காண்டியே ரூட்ஸ் இருக்குது. ஹாஸ்டோரியாங்கிறது உறிஞ்சு வேர்கள் அப்படின்னு அர்த்தம். R1 சச் எக்ஸாம்பிள் கஸ்கியூட்டா. ஹாஸ்டோரியல் ரூட் உள்ள பிளான்ட்டுக்கு எக்ஸாம்பிள் கஸ்கியூட்டா. as a parasite plant climbing the trees and other vegetation. அந்த பிளான்ட் என்ன செய்யுதுன்னா அதாவது கஸ்கியூட்டா பிளான்ட் மரத்துலையோ வேறு எந்த பிளான்ட்லையோ என்ன செய்யும்னா கொடி மாதிரி ஏறி படரும் அது மேலே. அண்ட் யூஸ் த ஹாஸ்டோரியல் ரூட்ஸ் டு பெனிட்ரேட் த டிஷ்யூ ஆஃப் த ஹோஸ்ட் பிளான்ட் அண்ட் சக் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் தம். அப்போ ஒரு ட்ரீயில் என்ன செய்யுது, கஸ்கியூட்டா பிளான்ட் ஏறி கொடி மாதிரி படர்ந்து அந்த மரத்து மேலே என்ன செய்யுதுன்னா ஹோல் மாதிரி. ஏன்னா அதுக்கு என்ன ரூட் இருக்குது, ஹாஸ்டோரியல். அப்போனா உறிஞ்சுற வேர்கள் இருக்குது. அந்த வேர்கள் வழியாக ஒரு ஹோலை போட்டு ஹோஸ்ட் பிளான்ட்டுங்கிறது அதுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணுற பிளான்ட் தான் என்னது, ஹோஸ்ட் பிளான்ட். அது மேலே ஒரு ஹோலை போட்டு என்ன செய்யுது, அந்த பிளான்ட்டில் உள்ள நியூட்ரிஷனை எடுத்துக்கிறது ஃபுல்லாக. தே ஆர் யூஸ்வலி ஃபவுண்ட் இன் பேரசைட்டிக் பிளான்ட். அப்போ கஸ்கியூட்டா இஸ் அ பேரசைட்டிக் பிளான்ட். இது வந்து ஒரு ஒட்டுண்ணி தாவரம். இது ஃபுல்லாகவே ஃபுட்டுக்கு எதை சார்ந்திருக்கு, ஹோஸ்ட் பிளான்ட்டை சார்ந்திருக்கு. ஆனால் வாண்டா இஸ் அ எபிபைட்டிக் பிளான்ட். தொற்று தாவரம் தான். அது இருக்கிறதுக்கு மட்டும்தான் ட்ரீயை பயன்படுத்திக்கிறது. ஆனால் ஃபுட்டை என்ன செய்யுது, வாண்டா அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட்டு தே ஆர் யூஸ்வலி ஃபவுண்ட் இன் பேரசைட் பிளான்ட் தட் டிபெண்ட் ஆன் த ஹோஸ்ட் பிளான்ட் ஃபார் நியூட்ரிஷன். ஏன் இதை பேரசைட்டிக் பிளான்ட்னு சொல்கிறோம்னா தே டிபெண்ட் ஆன் த ஹோஸ்ட் பிளான்ட்ஸ் ஃபார் நியூட்ரிஷன். உணவுக்காண்டி இது ஹோஸ்ட் பிளான்ட்டை சார்ந்து இருக்கிறதுனால கஸ்கியூட்டா இஸ் அ பேரசைட்டிக் பிளான்ட். ஓகே, today class over. Next class we will see modification of stem. Okay, later I will send the question and answer in this chapter. Okay, thank you students.